ஹாய் மேம். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேம், டீச்சர், மென்டார் எப்படி வேணா சொல்லலாம். மேம் பத்தி சொல்லணும்னா 16+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அண்ட் நிறைய டீச்சர்ஸை டீச் பண்ண, நிறைய ஸ்கூல்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற அண்ட் மாண்டசாரி அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான மெத்தடை வச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டீச்சர், ஒரு மென்டார், ஒரு கோச் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் மேம். இவ்வளவு ஹெட்டிங்கான டைட்டில் கூட எங்களுக்காக இந்த பாட்காஸ்டுக்கு வந்தது ரொம்ப தேங்க்யூ. இந்த பாட்காஸ்ட் மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ்க்கு சிஸ்டம்னா என்ன அண்ட் டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எப்படிங்கிறத நம்ம இந்த பாட்காஸ்ட்ல பேச போறோம். வெல்கம் மேம். தேங்க்யூ டு த வேல்யூஃபுல் டைம். Hi Kishore, good to be with you. Actually, I should thank you for inviting me because this is the right time. Next academic year start ஆகுது. All are facing their exams. And இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸ்போஷர், there are so many things they are getting explored. And நிறைய விஷயத்துல அவங்க deviate ஆகுறாங்க. So as rules are getting harder, ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, கண்டிக்க கூடாது, இதை பண்ணாத அதை பண்ணாத. ஸோ டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஃபேஸிங் அ ஹெக்டிக் சிச்சுவேஷன். சேம் வே பேரண்ட்ஸ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்சிங் த சேம் பிகாஸ் இட் இஸ் சோ மெனி திங்ஸ் கோயிங் அரவுண்ட். குழந்தைங்களை எப்படி நர்ச்சர் பண்ணி மோல்ட் பண்ணி கொண்டு வரதுங்கிறது ஃப்ரம் younger stage to teens, it is really a hard thing for the entire people to bring them in a streamline. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, யூ நோ வெரி வெல். இன்ஸ்டால நிறைய இது பாக்குறோம். ஸோ அது வந்து எங்க நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, டெஃபினெட்லி இட் இஸ் ஃப்ரம் த ஸ்கூல் சைட். ஃப்ரம் த ஸ்மால் ஏஜ், இஃப் வி inculcate the children what they have to do, definitely future India would be a better, bright India. லைக் டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகுறதுக்கு we should start working from the KG side. கேஜி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் பெட்டர் டு கிவ் தம் த கிளாரிட்டி. தே ஷுட் ஹாவ் த கிளாரிட்டி. அது வந்து பேரண்ட்ஸா இருக்கட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கூல் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், தே ஷுட் நோ வாட் இஸ் வாட், ஹவு வி ஹாவ் டு ட்ரெயின் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தட் நம்ம ஃபியூச்சர் இந்தியாவை டெவலப் பண்றதுக்கு இட் வுட் பி அ ஃபைன் பிளேஸ். ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹோம், எல்லாருமே if we work together, definitely we can achieve it in the very short span of time. Thank you for inviting. ஓகே, தேங்க்யூ. அண்ட் நான் இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்க போறேன், நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. இதெல்லாம் இருந்தாலும் நீங்க யாரு, நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஆஸ் எ டீச்சரா நீங்க எப்ப அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. Actually, to be frank, from my school, while I was in a school, நான் வந்து ஆகக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு ப்ரொஃபஷன் வந்து டு பி அ டீச்சர். நான் வந்து டீச்சரா மட்டும் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐ தாட். ஸோ நான் எல்லாருக்குமே எவ்ரி ஒன் வுட் ஹவ் ஃபேஸ் திஸ். நம்ம குழந்தையா இருக்கும்போது டு த மேக்சிமம் கேர்ள் சைல்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் என்ன பண்றாங்கிறத ஒரு ஷால் கட்டிட்டு சாரி கட்டிட்டு அவங்க வந்து வீட்டுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, டீச்சர் மாதிரி இது பண்ணுவாங்க. பட் அட் ஒன் ஸ்டேஜ் வாட் தே வில் திங்க், நான் டீச்சரை தவிர என்ன வேணாலும் ஆவேன் அப்படிம்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஐ எம் அ காமர்ஸ் பேஸ்டு ஸ்டூடெண்ட். மை எய்ம் இஸ் டு பிகம் அ பேங்க் எம்ப்ளாயி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி so many things has happened. I couldn't complete my commerce. So I got married. After marriage, ஒரு 10 years, 8 to 9 years, it was like typical housewife. Education side அந்த டச்சே இல்லை. So once when I joined my kids in school, பசங்களை ஸ்கூல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் ஐ தாட் ஐ வாஸ் சிம்பிளி டூயிங் ஐடியல் திங்ஸ். வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கோம், லிட்டரலி ஐ எம் வேஸ்டிங் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அப்ப எனக்கு கம்ஃபர்டபுளா கன்வீனியன்டா இருந்தது டீச்சிங். பிகாஸ் என் பசங்க ஸ்கூல் போனாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் வர டைம்க்கு ஐ கேன் கம் பேக், ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஈவன் ஒன் திங் ஐ வாஸ் வெரி மச் கன்சர்ன்ட், என்னோட கரியர் வந்து என் குழந்தைங்களை எந்த விதத்துலயும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுல ஐ வாஸ் வெரி கிளியர். ஸோ ஐ தாட் டீச்சிங் வுட் பி ஃபைன். ஸோ அதுவுமே வந்து இனிஷியலி ஐ ஹவ் ஸ்டார்டட் லைக் பிரைமரிக்கு தான் அட்டென்ட் பண்ணேன், வேர் ஐ காட் செலக்டட் இன் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இட் செல்ஃப். அப்புறம் டைமிங்லாம் வந்து செட் ஆகல. இட் வாஸ் லைக் அது வந்து என் பசங்களுக்கு கன்வீனியன்டா இல்லை. ஸோ ஐ ஹவ் ஜாயின்ட் இன் அ கிண்டர் கார்டன் ஸ்கூல்.
So that is where my career started. After that, I've got opportunity for higher classes also. But unfortunately, நான் போய் join பண்ண ஒரு place வந்து it has given me so many learnings, so many love, affection. அந்த குழந்தைங்களோட பேச்சு, affection இது எல்லாமே வந்து it has changed me. நான் இந்த செக்டரை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி I got changed. Then I've completed my Montessori teacher training. I've completed my BA English in Karas, அப்புறம் MA English. Then as such it has gone. So 16 years I've completed my school working. Now I'm taking training sessions for schools, taking workshops. I'm taking Montessori teacher training. ஸ்கூல்ஸ்க்குமே வந்து இப்ப இஃப் தே வாண்ட் டு ஷிஃப்ட் டு மாண்டசரி ஸ்கூல் அவங்களுக்கு மெட்டீரியல் சோர்சிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். தட் இஸ் ஆல் அபவுட் மீ. ஓகே, ஜேர்னியே கொஞ்சம் பெருசா இருக்கு, அது இன்ஸ்பிரேஷனா இருக்கு நிறைய, எஸ்பெஷலி ஃபார் டீச்சர்ஸ்க்கு. நான் வந்து சின்ன பிள்ளைல டீச்சர் ஆகும்னு சொல்லாம சுச்சுவேஷன் ஆனா கூட ப்ரொஃபஷனலா பார்க்காம நீங்க ஒரு பேஷனா பாக்குறீங்க. ஐ வெரி இம்ப்ரெஸ் தட் தாட் ப்ராசஸ். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நான் நிறைய வந்து கெரியர் கிளாரிட்டி செக்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல்ஸ்ல. அப்ப நான் நோட்டீஸ் பண்றது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொட்டென்ஷியல் இருக்கு, பட் அவங்களுக்கு கான்பிடென்ட் இல்லை. ஸோ ஸ்கூல்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல நீங்க அப்சர்வ் பண்ணது என்ன ஸ்கூல்ஸ்ல இதை மாத்தினா ஸ்கூல்ஸ் இன்னும் சிஸ்டத்தை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி எந்த சிஸ்டத்தை நீங்க மாத்த சொல்லுவீங்க? ஆக்சுவலி ஸ்கூல் சிஸ்டம் நம்ம மாத்தணுங்கிறத தாண்டி பேசிக் ஐடியாலஜியே மாத்தணும். பேரண்ட்ஸ் ஆர் திங்கிங் லைக் மனப்பாடம் பண்ணி ஒப்புச்சா மார்க் 90க்கு மேல எடுத்துட்டா என் குழந்தை வந்து எக்ஸலண்ட் அப்படிங்கறத they are strongly believing that, and they are forcing the school to drive students in such a way. Practical activities ஓட implement பண்ணி நிறைய விஷயங்கள் வந்தாலும் it is like few things, it is going like eye wash. அதாவது பேரண்ட்ஸ்க்கு அத பாலிஷ்டா காட்டுறதுக்கோசரம் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. it is indirectly forced for the management. they are getting forced because குழந்தைங்களுக்கு வந்து basic skills, what they have to learn, how they have to explore through in the world. பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன தெரியணும், கம்யூனிகேஷன், கான்ஃபிடன்ஸ், இத ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணாலே a child can perform anything in a fine way. நீங்க ஒரு கான்ஃபிடென்ட் பர்சன் கிட்ட ஒரு டாபிக்க கொடுத்து ஆன் த ஸ்பாட் நீங்க பேச சொன்னீங்கனாலும் within a 2 minutes that person can prepare a few things and he can present it in a confident way. But ஒரு well versed person க்கு if they don't have confidence, if you give their known topic even, they cannot project it in a fine way. The thing is how we are projecting ourselves. அந்த கான்ஃபிடென்ட் வந்து குழந்தைங்களுக்கு பில்ட் ஆச்சு, பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ் பில்ட் ஆச்சுனாலே that is more than enough for them to explore the world. இந்த உலகத்தை அவங்க மேனேஜ் பண்றதுக்கு this is more than enough. அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா they will start learning the things. So rather than subject knowledge, marks, இது எல்லாத்தையும் தாண்டி in which area the child is good enough, அதை வந்து இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ணி கான்ஃபிடென்ட்டா அந்த சைல்ட பேச வச்சோம்னாலே போதும். that is more than enough. அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணா it would be better. Parents also should get clear mindset what their child is in need. Okay, சூப்பர். அண்ட் இப்போ நீங்க டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, எஸ்பெஷலி இங்கிலீஷ் ட்ரெயினர்ஸ், இங்கிலீஷ் டீச்சிங்காக டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க டீச் பண்றது மூலயமா, ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு ஹேபிட், நான் வந்து ஆஸ் எ டீச்சரா இன்னொரு டீச்சர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ட் இங்கிலீஷ் எஸ்பெஷலி பேசுற டீச்சர்ஸ்க்கு நான் டெய்லி இதை வந்து நான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ப்ராப்ளம், அண்ட் இந்த ப்ராப்ளத்தை உங்கள்கிட்ட சொல்லும் போது சொல்யூஷன் நீங்க எப்படி கொடுப்பீங்க? அது வந்து டீச்சர்ஸ்க்கு உங்ககிட்ட வந்தாங்கன்னா. ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் a good question. கம்யூனிகேஷன் இருந்ததுனாலும் pronunciation, intonation, modulation plays a vital role. How you are speaking, உங்களுக்கு fluent-ஆ கம்யூனிகேஷன் இருக்கு, படபடன்னு நீங்க பேசுறீங்க, பட் where how to speak, that matters a lot. And moreover pronunciation. குழந்தைங்க வந்து வீட்டு அட்மாஸ்பியரை விட்டுட்டு வெளியில வந்து அதிக நேரம் they are spending time with their teachers. So indirectly we are being their role model. We are teaching them. டைரக்டா டீச் பண்றதை தாண்டி இன்டைரக்டா நிறைய விஷயங்கள் டீச் பண்றோம்.
That is what I used to insist my teachers. நீங்க டைரக்டா சொல்லி தரதை விட இன்டைரக்டா நிறைய சொல்லி தரீங்க. So we should be disciplined. We should work on our pronunciation, communication, how we are using the words. Because நீங்க பேசுறத தான் அந்த குழந்தை to the maximum entire day listen பண்ணுது. சோ ஆட்டோமேட்டிக்கா நாங்க இப்படிதான் நீ பேசணும்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணாமையே உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட வேர்ட்ஸ், வே ஆஃப் கம்யூனிகேஷன் அந்த குழந்தைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இட் வில் பி அப்சர்வ்ட் அண்ட் இட் கெட் அப்சர்வ். அந்த குழந்தை அதை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்ரி டீச்சர் ஃப்ரம் ப்ரீகேஜி they should have that they are training the future citizens of India. So family responsibility அவங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கணும், ஹியூமன் வேல்யூஸ், ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ், நேஷனாலிட்டி, என்னென்ன பேசிக் வேல்யூஸ், பேசிக் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு வந்து இன்கல்கேட் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி தே ஹாவ் டு ஒர்க் ஆன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க ஒர்க் பண்ணாங்க, ஒவ்வொரு சைல்டையும் மானிட்டர் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே கேன் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தட் சைல்ட். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா த்ரூ ப்ராப்பர் கம்யூனிகேஷன், த்ரூ ப்ராப்பர் சேனலைஸ்டு கம்யூனிகேஷன். ஸோ தே ஷுட் பி வெல் வெர்ஸ்ட் இன் த பர்டிகுலர் லாங்குவேஜ். அவங்க தமிழ் டீச்சரா இருந்தா தமிழ் இஸ் மஸ்ட். அவங்க என்ன மாதிரி அந்த அழகரம் இதெல்லாம் உச்சரிக்கிறாங்கிறது அந்த குழந்தைக்கு தேவை. எந்த லாங்குவேஜ் அவங்க டீல் பண்றாங்களோ. ஃபார் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இட் ஷுட் பி வித் என்ன சொல்றது, இங்கிலீஷ் இஸ் எவ்ரிவேர். அந்த குழந்தை வந்து வெளியில போனா உலகத்தை ஃபேஸ் பண்றதுக்கு மதர் டங் அண்ட் இங்கிலீஷ் இஸ் மஸ்ட். சோ அதுவுமே ப்ராப்பரா அவங்க கான்பிடென்டா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் வுட் பி த பெஸ்ட் திங். அவங்க சப்ஜெக்ட அதை விட கான்பிடென்டா வேற எந்த வகையிலையும் அந்த குழந்தைக்கு இன்கல்கேட் பண்ண முடியாது. அவனுக்கு அதை கொண்டு வர நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்பிடென்ட் வந்துடும். நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கான்செப்ட் புரியல, புரிஞ்ச கான்செப்ட எப்படி வேர்டாவோ வெர்பலாவோ ரிட்டன் கம்யூனிகேஷனாவோ வெளியில கொண்டு வரதுங்கிறது தெரியல. அத ப்ராப்பரா சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் மோர் தென் இட். I think everything I'm taking a long time. Yes. Okay, no problem. Okay, இப்போ வந்து ஒரு டீச்சரா நான் ஒரு விஷயத்த ஒரு 3 things ஃபாலோ பண்ணுனா நான் என்ன ஃபாலோ பண்ணணும் டெய்லியும்? as a ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட as a டீச்சரா நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? 3 things important. Rather than teacher, student, every human being have to do self-analyzation. நான் ஃபர்ஸ்ட் என்ன அனலைஸ் பண்ணணும், இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், what I have done today, என்ன நல்ல விஷயம் பண்ணிருக்கேன், what I have learned, what I have to change. இது மச் 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 மோர் இம்பார்ட்டன்ட். இத வந்து ஒரு கேஜி குழந்தையில இருந்து நம்ம இன்கல்கேட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினெட்லி தே வில் ஸ்டார்ட் இம்ப்ரவைசிங் தெம்செல்வ்ஸ். அண்ட் ஹவ் வி ஆர் கம்யூனிகேட்டிங், நான் எப்படி பேசுறேன், நான் இது பண்ணது கரெக்டா தப்பா, நான் இன்னைக்கு ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிருக்கேனா அப்படிங்கறத நம்ம பண்ணணும். அண்ட் இன் வாட் ப்ரொஃபஷன் யூ ஆர், ஹாவ் ஐ டன் மை ஜாப் இன் அ சாட்டிஸ்ஃபைட் வே. நான் அடுத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு ஒர்க் பண்ணனா ஐ வில் நாட் கிவ் மை 100%. So I should work on my satisfaction. நான் God இன்னைக்கு என் கிளாஸ்ல ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்ல அட்லீஸ்ட் டு த மேக்சிமம் என்னால முடிஞ்ச ஒரு 10 குழந்தைங்களுக்கு நான் சொல்ல நினைச்சத கிளியரா சொல்லிட்டேன். மீதி 10 பேரையும் நான் சொல்ல வச்சிருவேன், நாளைக்கு அவங்களுக்கு புரிய வச்சிருவேன் அப்படிங்கிற கான்பிடென்ட்டோட இஃப் ஐ ஸ்லீப் ஓவர், that would be a great day for me. And இப்ப வந்து ரிலேஷன்ஷிப் வேல்யூ, ஹியூமன் வேல்யூ இது எல்லாமே ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கு. So that should be inculcated to the children. நம்ம சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னாலே they will be in a right path. So I think these 3 things are important: responsibility, self-analyzation, and self-appreciation. சூப்பர். டீச்சர்ஸ் யாராச்சும் பாத்தீங்கன்னா கரெக்டாம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேபி யூ ஆர் ஃபைண்ட் யுவர் ரைட் வே. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மாண்டசரி அப்படிங்கிற ஒரு கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன் நான், கரெக்ட் தானே? அது It's Montessori teacher training. Yeah, you are pronouncing it right. Okay, right. So it is the vast thing. Yeah, complete your question.
ஓகே, மாண்டசாரி அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குங்கும் போது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இது மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஸ்கூல்ஸுக்கே இது தெரிய மாட்டேங்குது ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு. ஸோ அது மெத்தட்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அது எங்க ஆரம்பிச்சிச்சு, அது மாதிரி சம் டீட்டெயில்ஸ். Actually, it is a wonderful method designed by Dr. Maria Montessori. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். இட் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். மாண்டசரி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பேசிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு மாண்டசரியில. ஸோ வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ சைல்டு டு டூ, அது எல்லாமே இதுல வந்து இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இட் இஸ் டிசைன்டு ஃபார் டிசேபிள்ட் இன் த சென்ஸ் சம்வேர் ஒரு சில விஷயங்களை செய்ய கஷ்டப்படுற குழந்தைங்களுக்காக டிசைன் பண்ண ப்ரோக்ராம் தான் இது. ஸோ வாட் ஷீ தாட், அந்த மாதிரி ஒரு சில டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்களே இதை வந்து இவ்வளோ இஃபெக்டிவா பண்ணும்போது, அவங்களுக்கு இது இவ்வளோ இஃபெக்ட்ஸ் கொடுக்கும்போது, நார்மல் growth இருக்கிற சைல்டு வந்து இதை பண்ணுனா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி தென் ஷி ஹாஸ் ஸ்ட்ரக்சர்ட் த திங். இதுல எல்லாத்துலயுமே எல்லா விதத்துலயும் இந்த குழந்தைங்க லேர்ன் பண்றதுக்கு தேர் ஆர் ஸ்ட்ரக்சர்ட் மெட்டீரியல். ஸோ இட் இன்டைரக்ட்லி டீச் த சைல்ட் அதோட டைமென்ஷன் என்ன, ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கறத அவங்க பிராக்டிக்கலா அவங்க சென்சரி ஆர்கன்ஸ் மூலியம் டச் பண்ணி they will learn the thing. That is the important point. Using their sensory organs, they are learning the things. So it is like எப்போதுமே குழந்தைங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 7 years of age வரைக்கும் அவங்க என்னென்ன லேர்ன் பண்றாங்களோ it will be there in their subconscious mind till their death. சோ என்ன நடுவுல நடந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அவங்கள அறியாம ஸ்டோர் ஆயிடும். சோ இன்னைக்கு ஒரு குழந்தை கத்துக்கல, அதை சொல்லுது சொல்லலங்கிறத தாண்டி a child will observe everything what it is happening in and around from day 1 of the womb. ஒரு குழந்தை வயித்துல இருக்கும் போதே ஒரு 5 மாசத்துல அந்த கண்ணு காது மூக்கெல்லாம் வர ஆரம்பிச்சோனே ஸ்டார்ட் ஹியரிங் த சவுண்ட்ஸ், வெளியில என்ன நடக்குதுங்கிறத they will start feeling it up. சோ சென்சரி மூலம் அவங்க ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் மூலம் அதுல டச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணும்போது it will give them a clear impact what it is. ஓகேங்களா, this is the basic thing about Montessori. And இத பத்தி டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து மாண்டசரி அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா பிளேயிங் டாய்ஸ், இந்த ஏபிசிடி வந்து இது பண்றது, டாய்ஸ் வச்சு அதை வந்து சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு இதுதான் மாண்டசரிங்கிறது நினைச்சுக்கிறாங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் மாண்டசரி. தட் ஆர் those are toys, அவ்வளவுதான். மாண்டசரி மெட்டீரியல்ங்கிறது பாத்தீங்கன்னா பிங்க் டவர், பிரவுன் ஸ்டேர்ஸ், லாங் ராட்ஸ், நம்பர் ராட்ஸ், அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஃப்ரம் எக்ஸசைஸ் ஆஃப் பிராக்டிக்கல் லைஃப், வாட் தே ஆர் லேர்னிங் இன் த பிராக்டிக்கல் லைஃப், எப்படி உட்காரணும், எப்படி நிக்கணும், எப்படி ஒருத்தருக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கறது முதற்கொண்டு, அதாவது ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அவங்களோட பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ்ல இருந்து அவங்களோட ஃபைன் மோட்டார்ஸ், கிராஸ் மோட்டாரை டெவலப் பண்ற வரைக்கும், அதாவது அவங்களோட காக்னிட்டிவ் திங்கிங்கை டெவலப் பண்ற மாதிரி, அவங்களோட ஃபிங்கரிங் அந்த மசில்ஸை டெவலப் பண்ற மாதிரி எல்லா ஸ்ட்ரக்சர்டு மெட்டீரியல்ஸுமே இதுல இருக்கும். தட் இஸ் மாண்டசரி. எதுக்காக மாண்டசரி நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா, அந்த 2.5-3 வயசுல இருந்து 3 to 3.5 இருந்து குழந்தைங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ப்ராப்பரா. சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல நீங்க சென்சரி மெட்டீரியல்ஸ் நீங்க கொடுத்து அவங்களுக்கு அந்த லேர்னிங்கை கொடுக்கும்போது ஈஸியா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், அவங்களோட பேச்சு, ஒரு சில குழந்தைங்க பேச மாட்டேங்கிறாங்க, நடக்க மாட்டேங்கிறாங்க, மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க, அந்த டச் பண்ணா ஒரு மாதிரி அவர்டடா ஃபீல் பண்றாங்க, இது எல்லாத்தையுமே இந்த மாண்டசரி மெட்டீரியல்ஸ்ல நம்ம இது பண்ணிக்கலாம். சைக்கலாஜிக்கலா அந்த குழந்தைக்கு எல்லா இன்புட்ஸும் கொடுக்கறது தான் மாண்டசரி மெத்தட். ஸோ ஸ்கூல்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் ஷுட் கெட் த கிளாரிட்டி. அவங்க இத்தனை ரைம்ஸ் சொல்றாங்க, இத்தனை படிக்கிறாங்க, இத்தனை எழுதுறாங்க, அதெல்லாம் தாண்டி அவங்க மைண்டுக்குள்ள எத்தனை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, அவங்களோட பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ்ல அவங்க என்ன கத்துக்கிறாங்க, அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தைய மக்கப் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து இட் இஸ் மெமரி ரிலேட்டட் ஒரு ஸ்கில், அவ்வளவுதான். அவங்க மனப்பாடம் பண்றது எத்தனை நாளைக்கு இருக்க போகுது? So if they are experiencing and if they are observing it in a fine way,
கண்டிப்பா அது வந்து அவங்களோட லைஃப் லாங் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் த குவான்டிட்டி, இட் இஸ் அபவுட் த குவாலிட்டி, ஹவு தி ஆர் இன்டேக்கிங் அண்ட் ஹவு தி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் இட். ஸோ அந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா மாண்டசரி இஸ் நாட் ஒன்லி ப்ராக்டிக்கல் லேர்னிங், ப்ராக்டிக்கலி தே ஆர் எக்ஸ்பீரியன்சிங் எவ்ரி திங். கேஜிலேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ் பத்தி சொல்லுவாங்க, தென் மெஷர்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுவாங்க, என்ன சொல்றது, வெயிட் அனலைஸ் பண்றது, சவுண்ட் அனலைஸ் பண்றது, தெர்மிக்கல், பயோதெர்மிக்கல், இது எல்லாமே வந்து மெட்டீரியலாவே அவங்களுக்கு கொடுத்துருவோம். rather than giving the terms, அந்த மெட்டீரியலா போகும்போது சோ பிராக்டிக்கலா அவங்க லேர்ன் பண்ணிப்பாங்க நிறைய விஷயங்களை. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேம். சரி, இத பத்தி பேசணும்னே ஒரு பாட்காஸ்ட் மாண்டசரி பத்தி நீங்க ஆமா, இது வந்து இட் இஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். அத பத்தி நீங்க பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் ஐ காட் இன்ஸ்பயர்ட் இன் மாண்டசரி, ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஃபீல்ட். சோ இட் இஸ் லைக் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த டீச்சர்ஸ் லேர்ன் பண்ணிக்கும் போது அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா இருக்கும். ஏன்னா நமக்கே ஓ இதை இப்படிதான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இஃப் திஸ் சைல்டு ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் இட், அந்த சைல்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இட் வில் பி டிராஸ்டிக். எவ்வளோ ஹைப்பரா இருக்க குழந்தைங்களும், ரொம்ப சட்டிலா இருக்க குழந்தைங்களும், மாடரேட்டா அதை ஹேண்டில் பண்ற விதம், குவைட்டா அதை ஹேண்டில் பண்ற விதம், அவங்க கத்துக்கிட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டீச்சரா வி வில் ஃபீல் லைக் வாவ், ஐ ஹவ் கிவன் மை 100%. என் குழந்தை இதெல்லாம் கத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தை நமக்கு அப்படியே அள்ளி கொடுக்கும். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஃபியூச்சர்ல வரப்போதுதான் அந்த மெமரி பவர் எல்லாம் இன்க்ளூடிங் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ வந்துருச்சு, கிரிட்டிக்கல் திங்கிங் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு போய் நீங்க 10 மெமரிஸ் படிலாம் தேவையில்லை. ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா அந்த மாண்டசாரிங்கிறது கொடுக்கும்னு நினைக்கிறேன், அந்த மெத்தட். இதை பத்தி நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதை பண்ணாலே 2-3 பாட்காஸ்ட் வந்து நினைக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, இன்னொரு 2 பாட்காஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ஸ்க்கு ஒரு 3 திங்ஸ் இதை சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி க்ரோ, பேரண்ட்ஸ் வில் பி கம், அண்ட் டீச்சர்ஸ் வில் பி எஜுகேட்டட். அதாவது அவங்க ரொம்ப இன்னும் நல்லா டீப்பா அந்த ஸ்கூல்ஸ்க்காக வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படின்னா ஒரு 3 திங்ஸ் ஸ்கூலுக்கு சொல்லுங்க மேம். இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்க ஸ்கூல் டாப்ல இருக்கும், பேரண்ட்ஸ் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும் போது என்ன 3 திங்ஸ் சொல்லுவீங்க? ஏன்னா நீங்க ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க நிறைய ஸ்கூல்ஸ்க்கு, நான் பாக்குறேன். அதுல இருந்து ஒரு 3 திங்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டு ஓரியன்ட் தி பேரண்ட். பேரண்ட்ஸையும் கிராண்ட் பேரண்ட்ஸையும் ஓரியன்ட் பண்ணணும் when it comes to the part of KG. ஏன்னா எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட மெயின் ஸ்ட்ரகிள், if we make the parents understand, கிராண்ட் பேரண்ட் சைட்ல இருந்து ஒண்ணு என்ன நினைச்சுப்பாங்க, கேஜி தானே இதுக்கு என்ன போய் அப்படின்ற மாதிரி தாட் இருக்கும். இந்த வயசுல எவ்வளவு கொடுக்கணுமான்ற மாதிரி தாட் இருக்கும். அண்ட் அதர் சைட் பாத்தீங்கன்னா இவங்க இவ்வளோ தெரிஞ்சுக்கணும், இத்தனை ரைம் சொல்லணும், இத்தனை நம்பர்ஸ் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டு ஓரியன்ட் த பேரண்ட். ஒரு குழந்தைக்கு என்ன தேவை, நாங்க இதான் சொல்லி கொடுக்குறோங்கிறதுல நீங்க கிளியரா ஓரியன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ தே ஆர் திங்கிங் லைக், நான் வந்து மற்ற ஸ்கூல்ஸோட காம்படேட் பண்ணணும், அவங்க இவ்வளவு சொல்றாங்கன்னா நான் இத்தனைய காமிக்கணும் அப்படிங்கறது இட் இஸ் நாட் ரெக்வயர். நம்மளோட ரிசல்ட் வந்து இஃப் இட் இஸ் த்ரூ த சில்ட்ரன், அந்த குழந்தையோட இவால்வ்மெண்ட்ல இருந்தது, இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்தது அப்படின்னா யூ நீட் நாட் அட்வர்டைஸ். அது எந்த கிளாஸா இருந்தாலும் ஓகே. சோ வாட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சைல்டு, பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ்க்கு அந்த குழந்தைங்க என்ன கத்துக்கணும் அப்படிங்கறதுல இஃப் தே ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட், that is more than enough. And communication and confidence-ல ஒரு குழந்தைய கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா then they need not promote anything, they need not compete with anything, any other schools. Students ஓட performance பார்த்து parents will get satisfied and they will spread to other neighbors and other things. flashy things நிறைய வருது, அதெல்லாம் நிறைய கொண்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு காட்டுறதை விட இஃபெக்டிவான ரிசல்ட் கொடுத்து குழந்தைங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டா கொடுத்தா, பேலன்ஸ்டு வேல கொடுத்தா தட் வுட் பி பெட்டர். பேரண்ட்ஸுமே வந்து நிறைய இந்த கிளாஸ் போடுறேன் அந்த கிளாஸ் போடுறேன், இதை கத்துக்கோ அதை கத்துக்கோன்னு குழந்தைய போட்டு தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சோ இட் இஸ் நாட் லைக் பேரண்ட்ஸ் மட்டும் இதை பண்ணணும், ஸ்கூல் மட்டும் இதை பண்ணணும். இட் இஸ் ஆல் ஹேண்ட் டு ஹேண்ட். ஒரு பேரண்ட்
teacher, management. If these three things go together, we can work for the child. Okay. இங்க நீயா நானாங்கிற டாபிக் வந்தது அப்படின்னா who is getting என்ன சொல்றது அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா குழந்தைங்க. So don't make your child getting affected. Work for the child's welfare. நான் பேரண்டா என்னோட ஈகோ, என்னோட பர்சனல் திங்ஸ், மேனேஜ்மெண்ட்டும் அதே மாதிரி என்னோட டெவலப்மெண்ட் அப்படிங்கறத பார்க்காம, மத்த ஸ்கூலோட கம்பீட்டிங் அதெல்லாம் பார்க்காம குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தாங்கனாலே that is more than enough. சூப்பர் மேம். இது அப்படியே போர்ட்ல எழுதி வச்சு டெய்லி படிக்கணும் போல இருக்கு. ஸோ அத மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ. உங்க வேல்யூபிள் டைம் கொடுத்தது தேங்க்யூ. அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட மேமோட இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டா ஐடி தான் கீழே கொடுக்குறேன். மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணா, உண்மையை சொல்லணும்னா ஒரு சிஸ்டம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துல க்ரோ ஆவாங்க. அதுதான் நான் 100% நம்புற விஷயம். ஸோ சிஸ்டம் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல மென்டார் வேணும். ஸோ மேம், இந்த 16 years எக்ஸ்பீரியன்ஸ் மென்டார், ஸோ அவங்க நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ டு வேல்யூபிள் டைம் மேம். தேங்க்யூ. To understand, we have so many institutes, நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வராங்க. பட் நீங்க எங்க ஜாயின் பண்ணாலும் செக் வெதர் இட் இஸ் வேல்யூபிள். நீங்க எந்த கோர்ஸ் படிக்கிறீங்க, இப்ப மாண்டசரியே நீங்க சேர்றீங்க அப்படின்னாலும் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. பட் செக் வெதர் இட் இஸ் வேல்யூபிள். சர்டிபிகேட்டை மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. I have interviewed many teachers. They'll be having n number of degrees. பின்னாடி ஒரு ட்ரெயின் மாதிரி பெரிய லிஸ்டே இருக்கும். இந்த டிகிரி முடிச்சிருக்கேன், எம்எட் முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன். பட் வெதர் இட் இஸ் வேல்யூபிள், அவங்களால கிளாஸ் எடுக்க முடியுதா, எவ்வளவு ஈஸியா அந்த லெசனை வந்து கம்யூனிகேட் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ rather than freshers, experience hits different. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. வாட் எவர் யூ ஆர் சூசிங், வேர் எவர் யூ ஆர் சூசிங் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மளோட மனசுல இருக்கிறது, என்னோட மனசுல இருக்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஐ திங்க் இட் வுட் பி அ குட் பிளாட்ஃபார்ம். ஸோ நத்திங் மோர் தேன் தட். ஐ திங்க் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸ்ட்ரக்சர் யுவர் திங், பிளான் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. அது whoever it might be, plan accordingly. எது தேவையோ அதுல ஒர்க் ஆன் பண்ணுங்க. ஸ்டார்ட் ப்ரொசீடிங் வித் யுவர் ப்ராக்ரஸ். எங்க ப்ராக்ரஸ் பண்ணணும், எதுல ப்ராக்ரஸ் பண்ணணும்ங்கிறத கிளியர் ஸ்ட்ரக்சரா இருந்து உங்க கோலை நோக்கி நீங்க கிளியரா போனீங்கன்னா that would be better. And teachers, you are training future India, have that in your mind. ஸோ அதை மனசுல வச்சு நீங்க எஃபெக்டிவா கிளாஸ் எடுத்தீங்கனாலே there would be a drastic change. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கையில தான் இருக்கு ஃபியூச்சர் இந்தியாவை பெட்டரா கொடுக்கறதுக்கு. ஸோ ஒர்க் ஆன் இட். That's all I would like. Thank you so much. Thank you.